ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிவெஞ்ச் லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கோல்டு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்ட்டிங்லயே ஜெயில இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு லேபர் பெயின் வந்து வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட அவங்களுக்கு ஹீரோ கூட இருந்த நினைவுகள் தான் வந்து வந்து போகுது. ஒரு வழியா ஹீரோயினுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அங்க அப்படியே சீன் கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஜெயில ஹீரோயின் அவங்க குழந்தைய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா சீக்கிரமாவே வெளில வந்துருவா, நான் ஜெயில இருந்து வந்த உடனே உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான்ட்டு அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே காலங்களும் போகுது. ஹீரோயின் 5 வருஷமா ஜெயில தான் இருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹெலிகாப்டர்ல பறந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு எப்படி ஹீரோவை பத்தின ஒரு குட் மெமரிஸ் வந்ததோ, அதே மாதிரி ஹீரோவுக்கு ஹீரோயினை பத்தின பேட் மெமரிஸ் தான் வந்து போகுது. ஆல்ரெடி ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் ஹீரோயின் கிட்ட, நீ என்னுடைய வைஃபா இருந்தா எப்படி உன்னால எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது, இவன் கூட எப்படி ஸ்லீப் பண்ணன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி ஒரு கார்ல போயிடுறாரு. ஆனா அந்த கார் கூட ஹீரோயின் கூட பக்கத்துல உட்காந்து போன நினைவுகளை தான் ஞாபகப்படுத்துது. உடனே அவர் செக்ரட்டரி லின்னுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு வேற ஒரு கார் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஜெயில 5 வருஷம் இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி வெளில வந்திருக்காங்க. ஜெயில இருந்து வெளியில வந்த ஹீரோயின் அந்த வெளி உலகத்தை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜெயில ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அந்த குழந்தையோட பேரு ஆனா. ஹீரோயின் அவங்க பொண்ணு நினைச்சு, ஆனா அம்மா ஜெயில இருந்து ஃபைனலா ரிலீஸ் ஆகி வெளியில வந்துட்டேன், சீக்கிரமாவே அம்மா உன்னை தேடி வரமா, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலான்ட்டு திரும்புறாங்க. பார்த்தா பக்கத்துல ஹீரோ வந்து நிக்கிறாரு. அவர் ஹீரோயினிய கார்ல முதல்ல ஏறுன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப என்னால உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, முதல்ல கார்ல ஏறுன்னு ஹீரோ சொல்றதுக்கு ஹீரோயின், ஏன் நீ அனுப்பின ஆளுங்கெல்லாம் இத்தனை வருஷமா ஜெயில என்ன டார்ச்சர் பண்ணது பத்தலையா, இன்னமும் என்ன வீட்டுல போய் டார்ச்சர் பண்ணலான்னு பாக்குறியா, என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஏய், என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, நீயே ஒரு கொலகாரி, என்கிட்ட நோன்னு சொல்ல கூட உனக்கு எந்த ரைட்ஸ் இல்லைன்ட்டு ஹீரோயின் முடிய பிடிச்சி தர தரன்னு வண்டியில எடுத்துட்டு போறாரு. ஹீரோனே எங்கடா எடுத்துட்டு போறாருன்னு பார்த்தா ஹீரோ அவருடைய வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போறாரு. முஷன் என்னை விடுங்க, நான் 5 வருஷமா ஜெயில இருந்திருக்கேன், இந்த தண்டனை எனக்கு பத்தாதா, தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஹீரோயின். ஆனா ஹீரோ, அப்படிலாம் உன்னை விட்டுற முடியாது, நீ என் அப்பாவையே கொலை பண்ணிருக்க, 5 வருஷம் ஜெயில இருந்தா எல்லாமே சரியா போச்சான்னு ஹீரோ கேட்கறதுக்கு, முஜன் நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லுது, நான் ஒன்னும் உங்க அப்பா கொல்ல, எதுக்கு என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு ஹீரோ அப்படியே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எல்லா எவிடன்ஸும் உனக்கு எதிரா இருக்கு, ஆனா அப்படி இருக்கும் போதே நீ எதுவுமே பண்ணலன்னு என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பேப்பரை காமிச்சு, இதுல 3 மாசத்துக்கான கான்ட்ராக்ட் இருக்கு, இந்த கான்ட்ராக்ட் படி நீ எனக்கு 30 மில்லியன் பணம் தரணும்னு ஹீரோயின் கிட்ட அந்த ஃபைலை தூக்கி போடுறான். முஜன் நானே இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கா, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போகிறதுன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு ஹீரோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னிலேருந்து என் வீட்டில் நீ சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணு, நைட் கிளப்புக்கு ஹாஸ்டஸாக போ, எப்படியோ எனக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தாதான் உன்னை விடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோ சொன்ன மாதிரி வீட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஹீரோ கூட இந்த வில்லி பொண்ணு வேன் உட்காந்துக்கிட்டு, ஜெயிலேருந்து ஹீரோயின் ரிலீஸ் ஆகி வந்ததை எதுக்காக என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நானுமே அவளை கேர் பண்ணி பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஈவினிங் என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹீரோயினை அனுப்பி வச்சே ஆகணும், நாங்கள் 2 பேரும் என்னுடைய பார்ட்டியில் ஜாலியாக ஃபன் பண்ணுவோன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவுமே சரின்ட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் இந்த வேனுடைய பர்த்டே பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. அங்கே எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினியவும் ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த வேனு, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக எனக்காக நீ ட்ரிங்க்ஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா என் மனசு ரொம்பவே கஷ்டப்படுன்னு சொல்கிறான். அதோட அங்கே இருக்கிறவங்களும் ஹீரோயினியை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதால ஹீரோயின் வேறு வழியே இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு பெக்குன்ட்டு ஹீரோயினை நிறைய குடிக்க வச்சு போதை ஆக்கிறாங்க. ஹீரோயின் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதால சுத்தமாக சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க. இந்த வேன் அங்கே இருந்த ஒருத்தவங்கிட்ட, உனக்கு தேவையான மணி இதில் இருக்கு, நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு ஹீரோயினையும் அவங்ககிட்ட ரூமில் விட்டுட்டு வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்தவன் சும்மா இல்லாமல் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி, ஹீரோயின் இந்த ரூமில் இருக்கா, வந்து பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்லிடுறான். ரூமில் ஹீரோயின் சுயநினைவே இல்லாமல் படுத்திருக்காங்க. அப்போ அந்த ஆள் வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். டக்குன்னு ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோ வந்துட்டு அவனை அப்படியே பிடிச்சி இழுத்து, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய உமனை டச் பண்ணுவன்ட்டு அவனை அப்படியே அடிச்சு லாக் பண்ணிடுறான். ஆனா அவன், ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் என்ன செடியூஸ் பண்ணா, அவ தான் என்ன ஸ்லீப் பண்ண கூப்பிட்டான்னு சொல்லி பொய் சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் சொல்றத நம்புங்க, நான் எதுவுமே பண்ணல, அவன் வேணும்னே பொய் சொல்றான்னு எவ்வளவோ சொல்றாங்க, ஆனா ஹீரோ நம்பாம அவனை வெளில இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு, 5 வருஷம் ஜெயில இருந்ததெல்லாம் ரொம்ப தேர்ஸ்டியா இருக்கே, உனக்கு மெயின் கேக்கு தான் சொல்லி கேட்குறான். யூஜின் அப்படிலாம் இல்லை, தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்லி எவ்வளவோ ஹீரோயின் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ நம்பாம ஹீரோயினை செவ்விலே ஒன்று விட்டுட்டு, உனக்கு மெயின் வேணுன்னா நானே இருக்கிறேன்ட்டு ஹீரோயின் கூட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான்.
அப்ப ஹீரோயின் ஷோல்டர்ல அவங்களுக்கு இன்ஜுரீஸ் நெறைய இருக்கு. அத பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்குறான். ஏன் இந்த இன்ஜுரீஸ் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதே என்ன டார்ச்சர் பண்றதுக்காக தானேன்னு சொல்றா ஹீரோயின். என்னதான் 5 வருஷம் ஜெயில்ல இருந்தாலும் இன்னமும் உன் திமிரு பேச்சு குறையலன்ட்டு ஹீரோயின ஹீரோ அபியூஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் கூட ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பர்த் கண்ட்ரோல் பில்ஸை தூக்கி போட்டு என்னுடைய குழந்தைய சுமக்கிற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஒழுங்கா இந்த டேப்லெட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு கண்டிப்பா இவனுக்கு ஆனா பத்தின எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் எப்போதும் போல ஹீரோட வீட்ல கிளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வேன் வர வந்தவ ஹீரோயின் கிட்ட, ஐயோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீ பண்ணலாமான்ட்டு ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு ஹீரோ கிட்ட, முஜன் நீங்க எதுக்கு ஹீரோயினை இந்த மாதிரி டர்ட்டியான ஒர்க் எல்லாம் பார்க்க வர்றீங்க? நீங்க வேணா அவளை கம்பெனிக்கு அனுப்பி ஒர்க் பண்ண வைங்களேன். என்னோட கம்பெனில கூட ஒரு ரிசப்ஷனிஸ்ட் தேவைப்படுறாங்க, நீங்க ஏன் அவளை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோவுமே உனக்கு விருப்பப்பட்டா நீ அழைச்சிட்டு போ, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் இந்த வேன் ஹீரோயின் கிட்ட, நாளிலிருந்து நீ என்னுடைய கம்பெனில ஒர்க் பண்ணலான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினுமே இவன் நல்லவன் நினைச்சுக்கிட்டு நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க. அங்க ரெஸ்ட் ரூம்ல 2 பொண்ணுங்க நின்னுக்கிட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அடுத்த மாசம் கம்பெனியோட பிரசிடென்ட் மூஜனுக்கும் நம்ம கம்பெனி பிரசிடென்ட் வேனுக்கும் மேரேஜ் அமைய, நீ கேள்விப்பட்டியான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இன்னொரு பொண்ணுமே, ஆமா ஆமா 2 பேருமே பர்ஃபெக்ட் மேட்ச், நானுமே கேள்விப்பட்டேன்னு சொல்லி 2 பேருமே பேசிட்டு வெளில போறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க பேசுறத வச்சு நம்ம எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு மனசை தேத்திக்கிட்டு இன்னொரு விஷயத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. இந்த வேன் ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பா, எனக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, எங்க கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லி ஹீரோயினை இன்வைட் பண்ணிருப்பா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு என்னதான் கண்ட்ரோலா இருக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அவங்கள மீறியே அழுதுட்டு இருக்காங்க. என்னதான் ஹீரோயினே ஹீரோ டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் ஹீரோயினுக்கு இன்னமுமே ஹீரோ மேல மட்டும்தான் லவ் இருக்கு. ஹீரோக்கும் வேனுக்கும் வெட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே இந்த கம்பெனி விட்டு போயிடணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல என்ன அழுதுட்டு இருக்கத அங்க இன்னொரு ஆளுமே பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் இந்த டிராமாவுடைய பெரிய சைக்கோ. இவன் ஹீரோயினை பார்த்து, ஓ நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டியா, இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை யாராலுமே காப்பாற்ற முடியாத வேற சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த சைக்கோ ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இவனை தெரியும் போல. நீ என்ன ஃபாலோ பண்றியான்னு அவனை பார்த்ததுமே பயந்துட்டு ஓலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் விடாம ஹீரோயினையே அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தூக்கி விடுறான். இந்த சைக்கோ ஹீரோவை கார்ல பார்த்ததையுமே பயந்துகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு தான் நீ வேலைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஆகுது, அதுக்குள்ளேயே மற்ற மென்ஸ் கூட ஹூக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி கேட்கறான். நான் எதுவுமே பண்ணல, அவன் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்கிட்ட மிஸ்பிகப் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்றதுக்கு ஹீரோ அதை நம்பாம, இதுக்கப்புறம் நான் உன்னை எந்த மென்ஸ் கூடயும் பார்க்கக்கூடாது, ஒருவேளை இதுக்கப்புறம் என்னைக்காவது உன்னை யார் கூடயாவது பார்த்தனா அன்னைக்கு உன் சாவை விட உன்னோட லைஃப் ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடறான். ஹீரோயின் பாவம் எந்த தப்புமே பண்ணாம அழுதுட்டு நிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் எப்போதும் போல அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த சைக்கோ மறுபடியுமே ஹீரோயின் வந்து வழிமறிக்குது. உனக்கு என்ன தாண்டா வேணும், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு அப்படியே ஹீரோயினை வால்ல வச்சு லாக் பண்ணிட்டு, என்ன வேணும் நான் கேட்கிறேன், எனக்கு 1 நைட் உன் கூட ஸ்லீப் பண்ணணும், நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு வர பிரச்சனைக்கு நான் கேரண்டி இல்லைன்னு சொல்றான். உடனே ஹீரோயின் அவன் காலில் ஹீல்ஸை வச்சு ஒரே மிதி மிதிச்சுட்டு போடா லூசுன்ட்டு போயிடுறாங்க. என் காலை வச்ச மிதிக்கிற இரடி உன்னை பார்த்துக்கிறேன்னு இவன் வழியில எங்க கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயின் கூட வேலை பார்க்குற 2 பொண்ணுங்க ஹீரோயினை பத்தி தப்பா காசிப் பேசிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே ஹீரோயின் காதல விழுறதுக்காக நேற்று மேனேஜர் குரூப் சாட்ல என்ன சொன்னார் தெரியுமா, இவ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவலாம், இவள மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க எதுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க, இவளெல்லாம் நமக்குமே இங்க சேஃப் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு இன்னொரு பொண்ணு வேணும்ட்டே ஹீரோயினை இடிச்சு விட்டுட்டு, ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் கூட பார்த்தேன், இவன் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு கிடையாது, நேற்று அந்த மேனேஜர் கூட அவ்வளோ க்ளோஸா நின்று பேசிட்டு இருந்தான்னு சொல்றான். முத நாள் ஹீரோயினியா அந்த சைக்கோ வால்ல வச்சு லாக் பண்ணிட்டு க்ளோஸா நின்று பேசியிருப்பான்ல, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறாளுங்க. உடனே ஹீரோயின் அவங்களை போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, எனக்கும் அந்த மேனேஜருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நீயே கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவ, எங்க கிட்ட பேசலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு, ஒழுங்கா வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கேருந்து போற வழியை பாருன்னு சொல்லிட்டு போறாளுங்க. அவங்க பேசிட்டு போனது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்க வேணான்ட்டு வேலையை ரிசைன் பண்ண முடிவெடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. வேலை பார்க்கறதுக்காக அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான். இவங்க 2 பேர் கம்பெனியுமே கோஆபரேஷன் இருக்கிற கம்பெனி. ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை சைன் பண்றதுக்காக வந்திருப்பான். அதை எடுத்துட்டு சொல்றதுக்கு இந்த வேன் போயிட்டு வேணும்ட்டே ஹீரோயின் அந்த மேனேஜர் கூட இருந்த போட்டோஸ் அதில் வச்சு அவளுக்கே தெரியாம அந்த போட்டோஸ் அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல இருந்த மாதிரி செட் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்துட்றா ஹீரோ கிட்ட. ஹீரோ ஃபைலை ஓபன் பண்ணதும் அந்த போட்டோஸ்லாம் கீழே விழுது. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி இது என்ன போட்டோஸ் அப்படின்ட்டு வேணும்ட்டே ஹீரோ கண்ணில் படுற மாதிரி அந்த போட்டோஸ் எடுத்து காமிக்கிறான். இந்த போட்டோவில் இருக்கிறது ஹீரோயின் மாதிரி தெரியுதுன்ட்டு அந்த போட்டோவை பிடுங்கி பார்க்கறான். உண்மையிலே அதுல ஹீரோயின் தான் இருக்கா. அதை பார்த்துதான் அவனுக்கு செம்ம கோவம் வருது. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வேற அவளுடைய வேலையை ரிசைன் பண்றதுக்காக ரிசைனேஷன் லெட்டர் வேற கொடுக்க வந்திருப்பாளா. அவளை பார்த்தது ஹீரோவுக்கும் அவனுடைய கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த போட்டோஸை ஹீரோயின் மூஞ்சிலே விட்டு கடைசிட்டு, உன்ன மாதிரி ஒரு கேட்டு கெட்டவளை பார்த்ததே இல்லை, ஒழுங்கா என் கூட வான்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான். ஹீரோ ஹீரோயினையே கோவமா இழுத்துட்டு போதை பார்த்துட்டு இந்த வேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு,
இதுக்கப்புறம் ஹீரோ ஒன்றை மொத்தமாகவே வெறுத்துருவாடின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. காரை கிட்ட ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஏதோ தப்பா நடந்திருக்கு, ஹீரோ இவ்வளோ கோவமா வராருன்ட்டு, ஒரு நிமிஷம் இருங்க சார், கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்றதுக்குள்ள அவனை முதல்ல எட்டப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த கார்ல பிடிச்சி தள்ளி லாக் பண்ணிட்டு, நான் ஆல்ரெடி உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன மனுஷனா தெரியலையான்ட்டு ஹீரோயினை பிடிச்சி அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் வேணுட்டே நடிக்கிறேன்னு நினைச்சிட்டு, ஏன் நடிச்சது போதும், முதல்ல எழுந்துருன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் எழுந்திருக்காம படுத்திருக்கிறத பார்த்துட்டு உண்மையிலே ஹீரோயின் மயக்கம் போட்டு தான் விழுந்துட்டாங்க அதை ரியலைஸ் பண்ணி ஹீரோயினை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு லேடி டாக்டரை வர வச்சு செக் பண்ண சொல்றான். அந்த டாக்டருமே ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட்டை ஹீரோ கையில கொடுத்துட்டு, ஹீரோயினுக்கு குரானிக் மால் நியூட்ரிஷன் இருக்கு, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, அதனால அவங்க பாடி ரொம்பவே வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அடிச்சு யாரும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க, இன்ஹியூமன் அபியூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கான காயங்கள் எல்லாம் அந்த பொண்ணுடைய உடம்புல நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயின் கூட இதுக்கு முன்னாடி ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணப்ப அவங்க உடம்புல இந்த காயங்களை பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு கூட கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினுமே நீ தானே என்ன டார்ச்சர் பண்றதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பி வச்சேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கடந்த 5 வருஷமா ஹீரோயினை யாரோ ஜெயிலில் வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சொன்னது வரைக்கும் போதும்ட்டு இந்த டாக்டர் செவனேன்னு போகாம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கான ஸ்ட்ரெச் மார்க்ஸ்மே அவங்க வயிற்றுல இருக்குன்னு வேற சொல்லிடுறாங்க. அதை கேட்டது ஹீரோவுக்கு செம்மக்கோ வந்து, என்ன சொல்றீங்க நீங்க, இதுக்கு முன்னாடி அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கா, இவ்வளவு பெரிய விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிருக்காளேன்னு ஹீரோயின் மேல பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். உடனே இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு, அந்த பொண்ணோடைய உடம்பு இப்போ ரொம்பவே வீக்காக இருக்குது, இதுக்கப்புறம் எந்த டார்ச்சருமே அவரால் தாங்கிக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, அவங்க கிட்ட ரூடாக நடந்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் முதல்ல வெளியில் போங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட, எனக்கு தெரியாமல் இன்னும் நீ எத்தனை சீக்கிரம் தான் மறைச்சி வச்சிருக்கியோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த மயக்கத்திலேயே அவங்க குழந்தையோட பேரை சொல்லி பெணாத்த ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் ஆனாங்கிற ஒரு பேரை சொல்லி பெணாத்திட்டு இருந்தா, அது யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதோட ஹீரோயினுக்கு கடந்த 5 வருஷமா ஜெயில்ல என்ன நடந்ததுங்கிற எக்ஸாக்டான ரிப்போர்ட் எனக்கு வேணும், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, இன்னும் ஆஃப் அன் அவர்ல இது எல்லாத்தையும் பத்தின டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அந்த அசிஸ்டண்ட்டுமே சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்திலே ரிப்போர்ட்டோட வரான். அந்த ரிப்போர்ட்டை ஹீரோட்ட கொடுத்ததும் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். வீட்டில் ஹீரோயின் ஆனால் அம்மாவை விட்டு எங்கேயும் போகாதுன்னு பெனாத்திக்கிட்டே அப்படியே கண்ணு முழிச்சிடுறாங்க. உடனே அவங்க ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிட்டு, சீனியர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னுடைய குழந்தை ஆனா எப்படி இருக்கா, அவள் நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவருமே நானும் ஆனாவே இன்னும் கொஞ்ச நாளையே சைனாக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்டது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா, நீங்களே இங்கே சைனாக்கு வரீங்களா, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சந்தோஷமாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஹீரோ உள்ளே என்ட்ரு ஆகிடுறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் ட்ராமாவில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.